السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அற்புதமான துஆவை அவனிடத்தில் கேட்பதற்கு வைத்திருக்கிறார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை தருவாயாக, மறு உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை தருவாயாக, நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று அற்புதமான ஒரு துஆவை குர்ஆனின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார். மனிதர்களில் பாதுகாப்பு தேடப்பட வேண்டிய ஒன்று நரகம். நரகத்திற்கு ஒரு மனிதன் எப்படி போகிறான், சொர்க்கத்திற்கு எப்படி போகிறான் என்பது அவனுடைய செயல்களை பொறுத்து அமைந்து விடுகின்றன. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடிய சில காரியங்கள், நரகத்திற்கு ஒரு மனிதனை இழுத்துச் செல்லுகின்ற காரியங்களை சிலவற்றை சொல்லிவிட்டு அவைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பல்வேறு காரியங்கள் நம்மை நரகத்திற்கு கொண்டு சென்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவற்றில் 5 காரியங்களை மிக குறிப்பாக சொல்லித் தருகிறார்கள். நரகவாதிகள் என்று 5 நபர்களை குறிப்பிடுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சொல்லுகின்றார்கள், அல்-லஈஃப் அல்லதி லா ஸபரலா. அவன் பலவீனமானவன் என்று சொல்லிக் கொடுத்துவிட்டு அந்த பலவீனமானவன் யார் என்பதை விளக்குகிறார்கள். அல்லதி லா ஸபரலா, அவனுக்கு எந்த விதமான அறிவும் இல்லாத ஒரு பலவீனமானவன் என்று சொல்லுகிறார்கள். அறிவில்லாத ஒரு பலவீனமானவன் என்றால் தான் செய்யக்கூடிய செயல்களை குறித்துண்டான புரிதல்கள் அவனுக்கு இருக்காது, அல்லது ஒரு காரியத்தை செய்வதை ஒரு நம்மை விட உயர்ந்தவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு தெளிவை பெற வேண்டும் என்கின்ற அந்த ஞானமும் அவனுக்கு இருக்காது. தான் தோன்றித்தனமாக செய்யக்கூடியவனை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லதி லா ஸபரலா, அவன் அறிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பலவீனமானவன், அவன் மனம் போன போக்கிலே தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு இவனை நரகவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இதற்கு இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லுவார்கள். அறிவில்லாத ஒரு பலவீனமானவன் என்றால் யார் என்பதை விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அவன் துன்யா தொடர்பாகவும் அவன் செயல்பட மாட்டான். துனியாவிலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, தன்னை வளமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்குண்டான வழிவகைகளை அவன் தேடிக்கொள்ள மாட்டான். அதே போல ஆகிரத்தில் தன்னை எப்படி மேலாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செயல்பாடுகளும் அவனிடத்தில் இருக்காது.
சுருக்கமாக சொல்ல போனால் நிறைய அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை மறுமையில் பெற வேண்டும் என்கின்ற சிந்தனையும் அவனுக்கு இருக்காது. அல்லது உலகில் ஏதாவது ஒன்றை ஜெயித்துவிட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உலகை குறித்து உண்டான செயல்பாடுகளும் இல்லாமல் வெறுமனே யார் இருக்கின்றானோ இவனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அறிவில்லாத ஒரு பலவீனமானவன் என்று சொல்லி கொடுத்துவிட்டு இவன் நரகவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நம்பிக்கை துரோகியை குறித்து சொன்னார்கள். அல் ஹாயினுல்லதி லா யக்ஃபா லஹு தமஉன் வ இன் தக்க இல்லா கானஹு. ஒரு நிமிடம் அவனுக்கு கிடைத்தாலும் கூட எப்படியாவது அவன் பிறனுடைய நம்பிக்கைக்கு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவனை நம்பி இருக்கிறார்களோ, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்க வேண்டும் என்று ஒரு நொடி பொழுது கிடைத்தாலும் கூட அவனை நம்பிக்கை துரோகம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு ஏமாற்று பேர்வழி இருக்கிறான் அல்லவா, நம்பிக்கை துரோகி இருக்கிறான் அல்லவா, இவனும் நரகவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். நாம் இந்த இரண்டு செய்திகளையும் நாம் பார்க்கிற போது உலகத்தினுடைய நடைமுறைகள் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. முன்னால் உள்ளவனை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, துன்யா குறித்தும் அவன் செயல்படாதவன், அதை குறித்தும் சிந்திக்காதவன், மறுமையை குறித்தும் சிந்திக்காதவன் என்று சொல்லி தந்ததை போன்றுதான் உலகத்திலே நிறைய நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வாழுகிறோம் என்ற சிந்தனையும் அவர்களுக்கு இருப்பதில்லை. நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து உண்டான சிந்தனைகளும் இல்லை. இவர்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனோ இச்சையின்படி யாராவது ஒருவர் எப்படியாவது சொன்னால் அதை பின்னோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செல்லுகின்ற மனநிலை இருக்கிறது அல்லவா, இந்த மனநிலை பிடித்தவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவீனமானவன் என்பதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, இவன் நரகத்திற்கு சொந்தக்காரன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொன்னார்கள் அல்லவா, நம்பிக்கை துரோகி என்று. இது நிறைய மக்களிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனைவியாக இருப்பவள் கணவனுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய எத்தனையோ நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லது ஒரு கடை வைத்திருக்கிறார், ஒரு முதலாளியாக இருக்கிறார், முதலாளியாக இருப்பவனுக்கு தொழிலாளியாக இருப்பவன் நம்பிக்கை துரோகியாக இருப்பதை பார்க்கிறோம். இப்படி உலகத்தில் சக நண்பர்களுக்கு நம்பிக்கை துரோகிகளாக, வீட்டிலே இருப்பவர்களுக்கு நம்பிக்கை துரோகிகளாக இருக்கக்கூடியதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை விட்டு எச்சரிக்கையோடு இருங்கள் என்று சொல்லவில்லை, இதை தாண்டி அவர்களை குறித்து சொன்னார்கள், இவர்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்து சொல்லுவார்கள், ஒரு மனிதன் இப்படி இருக்கிறார், அவன் காலையில் எழுந்தாலும் மாலையில் எழுந்தாலும், சுருக்கமாக சொல்ல போனால் நாள் முழுக்க அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால், எப்படியாவது தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அவன் ஏமாற்றி கொண்டே இருக்க வேண்டும். அது சொல்லால் ஏமாற்றினாலும் சரி, அல்லது செயல்களால் ஏமாற்றினாலும் சரி, அவனுடைய குடும்பத்தை குறித்துண்டான ஏமாற்றுதலாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக ஏமாற்றுதலை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அவருடைய முழு சிந்தனையும் எப்படி இருக்கிறது என்றால் அவன் ஏமாற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இருக்கிறது அல்லவா. இப்படி ஏமாற்றக்கூடியவன் உலகத்திலே அவன் நரகத்திற்கு சொந்தக்காரன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். உலகத்தில் ஏமாறக்கூடியவர்கள் இருக்கின்ற வரை ஏமாற்றக்கூடியவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உலகத்திலே பொருளாதார ரீதியில் ஏமாற்றக்கூடியவர்களை பார்க்கிறோம் அல்லவா, உனக்கு இவ்வளவு தருகிறேன், உனக்கு இதையெல்லாம் தருகிறேன் என்ற ஆசை வார்த்தைகளை சொல்லி சொல்லி பிற நபர்களினுடைய மனங்களை கவர்ந்து விட்டு கடைசியில் ஒன்றுமில்லாமல் செய்கிறார்கள் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஏமாற்றக்கூடிய மக்களை குறித்து சொன்னார்கள், உலகத்திலேயே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நரகத்திற்குண்டான நீங்கள் சான்றிதழை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எச்சரிக்கை சொல்லுகிறார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள் அல்லவா, அந்த மனிதனை குறித்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் எதை குறித்தும் உண்டான சிந்தனை இல்லாமல், இபாதத்துகள் அவனிடத்திலே வருவதில்லை, அல்லது ஏதாவது தொழில்துறைகள் செய்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லை, வெறுமனே உட்கார்ந்திருக்கிறான் அல்லவா காலம் கடத்தி கொண்டு. இவனை குறித்து சொல்லுவார்கள், இன்னி அக்ரஹு அன் அரர் ரஜுல ஃபாரிகன் ஃபி அம்ரி துன்யா
வலா ஃபி அம்ரி ஆகிரத்திஹி, மறுமையின் காரியத்தை குறித்தும் அவன் சிந்திக்கவில்லை. அல்லாஹ் என்னை என்ன செய்வான், மறுமைக்கு போனால் என்னிடத்தில் என்ன அமல்கள் இருக்கிறது, நாளை நான் சொர்க்கத்திற்கு உரித்தானவனாக ஆகுவேனா அல்லது நரகத்திற்கு சொந்தக்காரனாக மாறுவேனா, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்கு உரியவனாக இருப்பேனா அல்லது அல்லாஹ்வினுடைய திருப்தி அற்றவனாக இருப்பேனா என்ற மறுமை குறித்து உண்டான பயமும் அவனுக்கு ஏற்படுவதில்லை. உலகத்தினாவது அவன் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறானா என்றால் அந்த வாழ்க்கைக்கும் அவன் தகுதியானவனாக இல்லை. வெறுமனே காலம் கடத்தக்கூடிய ஒரு மனிதனை நான் பார்ப்பதற்கு வெறுக்கிறேன் என்கிறார்கள் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதே போலதான் உலகத்தில் வெறுமனே இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லாமல் வெறுமனை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தை குறித்து எந்த அளவிற்கு வலியுறுத்தி சொன்னார்களோ, எந்த அளவிற்கு இபாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னார்களோ, அதே நேரத்தில் இபாதத்தை விட்டுவிட்டு வெறுமனே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இருப்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு கூட்டம் ஜும்மா தொழுகை முடிந்து பள்ளியிலே உட்கார்ந்திருக்கிறது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கூட்டத்தை பார்க்கிறார்கள். தொழுகை முடிந்து விட்டது. தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் வெளியிலே செல்ல வேண்டும், செல்லாமல் பள்ளியிலேயே உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்பார்கள், மன் அன்தும், நீங்கள் யார் என்று கேட்டார்கள். அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நஹ்னுல் முத்தவக்கிலூன், நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கைக்குரியவர்கள், எங்களுடைய எல்லா காரியத்தையும் அல்லாஹ் பொறுப்பேற்று கொண்டான் என்று ஒட்டுமொத்த பொறுப்பையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு நாங்கள் இங்கே சும்மா உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட கேட்போம் இல்லையா, அவங்க சொல்லுவாங்க இல்லையா, என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற, சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் யாருன்னு கேட்ட உடனே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் முத்தவக்கிலோன், அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டு எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் தருவான் என்று நம்பிக்கையில் உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு வேலை தேடி செல்லக்கூடிய மனிதனிடத்தில் படித்து முடித்திருப்பான், வேலை இல்லாமல் உட்கார்ந்திருப்பான். அதுக்குண்டான முயற்சிகள் ஏதாவது நடைமுறையில் அவனுக்கு இருக்கிறதா என்றால் அந்த முயற்சி எடுக்காமல் வெறுமனே இருக்கிறார்கள் அல்லவா. அல்லாஹ் தர்ற நேரத்தில் எனக்கு தருவான் என்று இந்த குருட்டு நம்பிக்கையை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேண்டாம் என்கிறார்கள். அப்படி சொல்லி முடிச்சுட்டு, நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல, அல்லாஹ் மீது நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்வார்கள், லா யக்உதன்ன அஹதுக்கும் அன் தலபி ரிஸ்க், நீங்கள் ரிஸ்கை தேடி ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் தருவான் அப்படின்னு துஆ செய்கிறீர்கள். அல்லாஹும் மர்சுக்னி, எனக்கு ரப்புல் ஆலமீன் எனக்கு தருவான், எனக்கு தருவான் என்று நீங்கள் வெறுமனே உட்கார்ந்திருக்கிறீர்கள் அல்லவா. அல்லாஹ் ஒருபோதும் வானத்திலிருந்து தங்கத்தையோ வெள்ளியையோ இறக்கப் போவதில்லை. மழை பெய்வதை போன்று அல்லாஹ் தங்கத்தையோ வெள்ளியோ உலகத்தில் இறக்கி கொடுக்க போவதில்லை. நீங்கள் உழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை, அதற்குண்டான முயற்சி எடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சோம்பேறித்தனமான முறையில் ஒரு மனிதன் இருக்க வேண்டாம். அப்படி இருக்கின்ற போது இவன்தான் பலவீனமானவன், இவன் நரகத்திற்கு சொந்தக்காரன், எந்த விதமான அடிப்படை அறிவு கூட இல்லாதவன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இங்கே அவர்களுக்கு உண்டான விளக்கத்தை குறித்து சொல்லுகின்ற போது சொல்லி தருவார்கள். அதே போன்று கடைசியில் இந்த மக்களிடத்திலே சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே எவ்வளவு அற்புதமான முறையிலே சொல்லியிருக்கிறார், ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ். தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவன் அல்லாஹ், கட்டாயமான முறையில் எந்தெந்த நேரத்திலே இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவனும் அதே அல்லாஹ் தான். அதே ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான், ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், தொழுகை முடிந்து விடுமையானால் நீங்கள் உங்களுக்கு உண்டான ரிஸ்க்குகள் பல இடத்திலே பரத்தி வைத்திருக்கிறார், அந்த ரிஸ்க்குகள் எங்கே கிடைக்கும் என்று நீங்கள் தேடி திரிந்து செல்லுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்ற போது நீங்கள் உள்ள உட்கார்ந்துட்டு வெறுமன சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், நன்மை கிடைக்குமா கிடைக்காதா என்பதல்ல இங்கே விஷயம். நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வெறுமனே உட்கார்ந்து கொண்டு இதை செய்வதற்கு மார்க்கும் அனுமதி கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த குர்ஆன் ஆயத்தை அந்த மக்களிடத்தில் ஓதி காட்டிவிட்டு அவர்களை பள்ளியில் உட்கார்ந்து திக்ர் செய்யுங்கள் என்று உட்கார வைக்கவில்லை. நீங்கள் எழுந்து வெளியே சென்று அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ரிஸ்க்குகளை தேடுங்கள் என்று அங்கே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணர்த்தி காட்டுவார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஏதாவது உழைக்காம
இப்படி உட்கார்ந்து இபாதத்து செய்யக்கூடியவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று அதற்கு அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு ஹதீஸ் நினைவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பி கொடுத்த ரப்புல் ஆலமீன் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவன் என்பதை சொல்லுவதற்காக நான் வந்திருக்கிறேன், அதற்காக நான் போரிடுவதற்கு வந்திருக்கிறேன். என்னுடைய பணி என்னவென்றால் மக்களிடத்திலே கொண்டு போய் மார்க்கத்தை சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய பணிதான். அதே நேரத்தில் அதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அமைப்பில் எனக்கு ரிஸ்கை வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த நபிமொழியை சொல்லி காட்டுவார்கள். இன்னல்லாஹ ஜஅல ரிஸ்கி தஹ்த லில்லி ரும்ஹி, என்னுடைய ஈட்டிக்கு கீழ்தான் அல்லாஹ் என்னுடைய ரிஸ்கை வைத்திருக்கிறார். நான் சொல்லக்கூடிய நேரத்தில் மார்க்கத்தை பரப்பக்கூடிய நேரத்தில் அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது. அந்த வல்லமையை பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் உங்களுக்கு ரிஸ்க் இருக்கிறது என்று என்னுடைய ரிஸ்கை அல்லாஹு தஆலா ஜிஹாதின் மூலமாக வைத்திருக்கிறார், அதை எடுத்து சொல்வதன் மூலமாக வைத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போது வெறுமனே உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டாம் என்பதை அங்கே உணர்த்தி காட்டுவார்கள். இரண்டாவதாக சொல்லுகின்ற போது நம்பிக்கை துரோகியை குறித்து சொல்வார்கள் அல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உலகத்தில் அல்லாஹ் ஒருவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அது குடும்பத்தினுடைய பொறுப்பாகட்டும், அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய பொறுப்பாகட்டும், அல்லது ஒரு சின்ன சின்ன கடைகளினுடைய பொறுப்பாகட்டும், அந்த பொறுப்புகளை யாரெல்லாம் பெற்றுவிட்டு அந்த பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவர்கள், ஒரு பொருளை நம்மிடத்தில் ஒப்படைத்து வைத்திருக்கிறார்கள், அப்படி கொடுக்கப்பட்ட பொருள் இருக்கிறது அல்லவா, அதை சரியான முறையில் கையாளக்கூடிய, அதை சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடிய, அதை எப்படி நாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் அதை வாங்கி கொள்ளவர் இருக்கிறார் அல்லவா, அதை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மாமின் அபதின் யஸ்தர்இஹி அல்லாஹு ரஇயத்தன், ஒரு பொறுப்பை ஒருவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், அந்த பொறுப்பை அவன் சரியான முறையில் கையாளாமல் அதிலே அவன் மரணம் அடையக்கூடிய நேரத்தில் இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கி தருகிறான் என்கிறார்கள். சொர்க்கம் ஹராமாகி போனால் அங்கே அவனுக்கு நரகம் வந்துவிடும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கின்ற போது நம் பிள்ளைகளாகட்டும், அந்த பிள்ளைகள் படிக்கிறது என்றால் இந்த பிள்ளை என்ன படிப்பை படிக்கிறது என்பதை கவனிக்கக்கூடிய பொறுப்பிலே இருக்கிறார். ஒரு மனைவி இருக்கிறார் என்றால் அந்த மனைவி கணவனுக்கு துரோகம் இழைக்காமல் இருக்க வேண்டும். அதே போல கணவன் மனைவிக்கு துரோகம் இழைக்காமல் இருப்பது, இது போன்ற செயல்பாடுகளை செய்யக்கூடிய நேரத்தில், துரோகம் இழைக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டான் என்பது மட்டுமல்ல, கியாமத் நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி வைத்து கொண்டு அவரவர்களின் கைகளில் ஒரு கொடியை கொடுக்கிறான் ரப்புல் ஆலமீன். கொடியை கொடுத்து விட்டு சொல்லுகிறானாம், உலகத்தில் நீ யாருக்கெல்லாம் துரோகம் இழைத்திருக்கிறாயோ அந்த துரோகமுடையவர்கள் இவர்கள் என்று அந்த கொடியை காட்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மறைத்திருக்கலாம், கியாமத் நாளில் இவர்கள் கொடியை கொடுத்து அடையாளம் காட்டப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு சொல்லித் தருகிறார்கள். மூன்றாவதாக சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக சொல்லக்கூடிய நபர் மோசடிக்காரர். எத்தனையோ ஆசை வார்த்தைகளை சொல்லி, அது பண மோசடியாக இருக்கட்டும், அல்லது நில மோசடியாக இருக்கட்டும், அல்லது வாழ்க்கை துணைகளுக்கு ஏற்படக்கூடிய மோசடிகளாக இருக்கட்டும், இப்படி செய்யக்கூடியவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இப்படி செய்யக்கூடியவன் மோசடி பேர்வழியாக இருக்கக்கூடியவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மல்ஊனுன் மன் லார்ர முஃமினன், ஒரு முஃமினுக்கு இடையூறு செய்யக்கூடியவன் சபிக்கப்பட்டவன். இடையூறு செய்யவில்லை, மனதால் நினைக்கிறான் அல்லவா, மக்கரபிஹி, அவனை எப்படியாவது நம்ம தட்டி விட்டுறலாம், அவன் தொழிலில் வளர்ச்சி அடையாமல் செய்து விடலாம், அவனுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம், ஒழுங்காக இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையை சிதைத்து விடலாம் என்று அவன் உள்ளத்திலே நினைத்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், இவன் சாபத்திற்குரியவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையை சொல்லுகிறார்கள். இதில் நாலாவது மனிதன் இருக்கிறான் அல்லவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யக்கூடிய மனிதர்களில் நான்காவது நபர்கள், இவர்கள் நரகவாதிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளப்படுத்த நான்காவது நபர்கள் பொய்யர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். பொதுவாக ஒரு பொய் என்பது மனிதனை
அவனை நரகத்தை நோக்கி இழுத்துச் செல்லும், அவனை பாவத்தை நோக்கி இழுத்துச் செல்லும். எப்படி ஒரு உண்மை ஒருவனை நல்லதை நோக்கி அழைத்துச் செல்கிறதோ அதே போன்று பொய் என்பது ஒருவனை மோசடியான ஒரு மோசமான காரியத்தின் பக்கம் எடுத்துச் செல்லும் என்று சொல்லிவிட்டு அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் உட்கார்ந்திருந்தேன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார்கள். என்னுடைய தாயார் அவர்கள் என்னை கூப்பிடுகிறார்கள், எப்பாங்க வா, உனக்கு ஒன்று தருகிறேன் என்று என்னை அழைக்கிறார்கள். அப்படி அழைக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியிடத்தில் கேட்டார்கள், மா அரத்தி அன்துஅத்தியஹு, வெளியில் இருக்கிற அந்த பிள்ளைய நீ உள்ள கூப்பிடுறிய, என்ன நோக்கத்துக்காகமா நீ கூப்பிடுகிறாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியிடத்தில் விசாரித்த போது அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், வெளியில் இருக்கிற அந்த குழந்தைக்கு நான் பேரிச்சம்பழம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் அழைக்கிறேன் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு உணர்த்தி காட்டினார்கள், இன்னக்கி லம் துஅதிஹி, அந்த மனிதனை அந்த குழந்தையை நீ கூப்பிட்டு விட்டு பேரிச்சம்பழம் கொடுக்கலாம் என்று நீ முடிவெடுத்து வைத்திருக்கிறாய். அப்படி நீ பேரிச்சம்பழம் கொடுக்காமல் எதையும் கொடுக்காமல் இருப்பாயானால் நீ பொய் சொன்னதனுடைய எண்ணிக்கையில் கருதப்படுவாய், பொய் சொன்ன ஒரு மனிதனாக நீ கருதப்படுவாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யை குறித்து இவர்களும் நரகவாதிகள் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அருவருக்கு தகுந்த வார்த்தை பேசக்கூடியவர்கள், மோசமான முறையில் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் இவர்களும் நரகவாதிகள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருவருக்கு தகுந்த வார்த்தை பேசியவரோ அல்லது பிறருக்கு தவறான முறையில் நடந்தவர்களாகவோ இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்கள் என்று பட்டியலிடக்கூடிய நேரத்தில் இன்னமின் ஹியாரிக்கும் அஹ்சனுக்கும் அஹ்லாகா, நற்குணம் உடையவர் தான் உங்களில் மிகச்சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே சொல்லித் தருகிறார்கள். 5 காரியங்களை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாதிகளை குறித்து அடையாளப்படுத்திய போது அந்த அடையாளங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்குமேயானால் அந்த அடையாளங்களை விட்டு நாம் தவிர்த்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கையாக ஆக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.